ஏயா டீ தான் ஏன் குடிக்க போகிறான்? டீ குடிச்சிட்டு வந்து கார் எடுக்க போகிறோம். கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் நிறுத்திட்டு டீ சாப்பிட போங்க. இதாங்க நடந்தது. அவன் அந்த பையனை போட்டு மாட்டி ரணகாயம் ஆயிட்டார். அந்த அடிபட்டு இரத்த காயமுற்ற பையன் ஒரு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியின் மகன். அந்த பகவதி அம்மன் தர்ஷன் பெற்ற பிறகும் தர்ஷன் முரட்டுத்தனமாக இருந்திருக்கிறது கஷ்டம்தான். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். கிங் சேனல் நேயர்களே, நீதிபதி மகனுடன் கட்டி புரண்டு சண்டை, அடிதடி. பிக் பாஸ் கதாநாயகன் தர்ஷன் கைது. சாதாரண விஷயந்தான். அடிதடியில் முடிஞ்சு ஆஸ்பத்திரியில் போய் படுத்து அங்கே தீவிர சிகிச்சை எடுக்கும் நிலையை ஆகிப்போச்சு. என்ன காரணம்? வேற ஒன்றும் இல்லை. யாருக்கும் இங்கே பொறுமை இல்லை. கோபம். ஒருத்தன் திட்டானா உடனே திட்ட வேண்டியது, அவன் திட்டானா போட்டு சாத்த வேண்டியது. இப்படித்தான் இந்த உலகம் போயிட்டுருக்கு. சண்டைகள் சச்சரவுகள் வராமல் இருப்பதற்கு காரணம், ரெண்டு கை தட்டினாதான் கைத்தட்டல் ஓசை வரும். ஒரு கை தட்டுங்க ஒன்றும் ஓசை வராது. அவன் சத்தம் போட்டானா சரி திருநாய் குலைக்குதுன்னு விட்டுட்டு போயிட்டோம்னா பிரச்சனையே இல்லை. நாம் அவன் திட்ட அவன் திருநாய் மாதிரி கடிக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் இந்த மேட்டர். இப்போது விஷயத்துக்குள்ளே போவோம். முகப்பேரில் பிக் பாஸில் கலந்து கொண்ட நடிகர் தர்ஷனுடைய வீடு இருக்குது. இவர் ஏற்கனவே KS ரவிக்குமார் தயாரிப்பில் குட்டப்பா என்ற படத்தில் கதாநாயகித்தவர் தர்ஷன். இந்த நடிகர்களுக்கே ஒரு பந்தா, கெத்து, ஹீரோஷிப் இதெல்லாம் இருக்கும். ஹீரோஷிப்னா என்ன? யாரையும் தட்டி கேட்குறது. வேற ஒருத்தன் விஷயத்துலையுமே இவங்க போய் தட்டி கேட்பாங்க. நீ யாருன்னா, ஏய் நீ தப்பு பண்ணுடா, உன்னை தப்பு கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி. தர்ஷன் வீட்டு முன்னால் ஒரு கார் வந்து நின்றது. பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்குது. அந்த பையன் தன் கூட இருக்கும் பெண், கேர்ள் ஃப்ரெண்டு, தோழி என்று எது வேணால் வச்சுக்கலாம், தோழியை கூட்டிகிட்டு டீ குடிக்க போகிறான். அப்போது தர்ஷன் வந்து மேலேருந்து, இந்த காரு என் வீட்டு முன்னால் நிற்குது, எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, இங்கே தள்ளி கொண்டு நிறுத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. ஏயா டீ தான் ஏன் குடிக்க போகிறான்? டீ குடிச்சிட்டு வந்து கார் எடுக்க போகிறோம். ஏங்க டீ தானே குடிக்க போகிறீங்க, மருந்தை வாங்க போகிறீங்க, கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் நிறுத்திட்டு டீ சாப்பிட போங்க. இதாங்க நடந்திருக்கு. இதுக்குள்ளே என்ன ஆகிப்போச்சு, நம்மளோட ஹீரோ தர்ஷன் அவன் அந்த பையனை போட்டு மாட்டி ரணகாயம் ஆகிட்டார். அந்த பொண்ணு தடுக்க வந்திருக்கு. என்ன இருந்தாலும் தோழி இல்லையா, கேர்ள் ஃப்ரெண்டில் தடுக்க வந்திருக்கு. அவளையும் போட்டு மாங்குன்னு அடிச்சிட்டார் தர்ஷன். ஏன்னா தர்ஷன் பேசிக்கலி பாக்ஸர், அதான் முக்கியம். இந்த பாக்ஸர்களுக்குள்ளே ஒரு அமைதியான தோற்றம் வேணும். இப்போ நான்லாம் வந்து வெயிட் லிஃப்டிங் செஞ்சேன், பாக்ஸிங் செஞ்சேன், மல்யுத்த போட்டியில் கலந்துக்கிட்டேன்னு சொன்னால் அப்போ அவளை சத்தியம் வாங்குவாங்க. இது விளையாட்டு தானே தவிர விபரீதத்தை உருவாக்கக்கூடாதுன்னு சத்தியம் வாங்குவாங்க. அந்த அடிப்படையில் நான் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரையும் கை வாங்க மாட்டேன். ஏன்னா பெரிய விபரீதத்தை ஏற்படுத்திடும். இது என்னாச்சு, தர்ஷன் பாக்ஸராச்சா, அந்த பையனை போட்டு நொறுக்கு தட்டு அவன் ரணகாயம் ஆகிட்டான். இப்போது அவன் போய் நேராக போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். அந்த பையன் யார் தெரியுமா? சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியின் மகன். இன்னொரு வாட்டி சொல்கிறேன், அந்த அடிபட்டு இரத்த காயமுற்ற பையன் ஒரு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியின் மகன். அவர் பேர் ஆதி சுடி அப்படின்னு போட்டிருக்கு. ஒருவேளை தப்பான பேராக கூட இருக்கலாம். ஆனால் கூட வந்த பெண் பெயர் போலீஸார் பதிவில் நமக்கு கிடைக்கவில்லை. ஏன்னா அவன் கேர்ள் ஃப்ரெண்டோடு வந்திருக்கான், ஜட்ஜோட மகன். போலீஸ்காரங்க சொல்லுவாங்கள்ல, கௌரவம் காத்துருவாங்க இல்லையா, அவங்க கெத்தை காப்பாற்றணும் இல்லையா, அதனால் சொல்லவே இல்லை. ஆனால் தர்ஷன் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் பதிவு பண்ண உடனே அங்கே இரத்த காயம் அடைந்த சர்டிஃபிகேட்டு எல்லாம் போலீஸ்காரங்க எடுத்து நேராக வந்து தர்ஷனை வாங்க மாமியார் வீட்டுக்குன்னு கூப்பிட்டு போய் ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. இனிமேல் அவர் ஜாமீனில் வரணும். யார்? தர்ஷன். இது இப்போது பத்திரிகை செய்தியை ஆக்கிவிட்டது. எப்போவுமே நான் ஒரு போலீஸ்மேனுங்கிற முறையில் என்னுடைய இது என்னென்னா, எப்போவுமே போலீஸில் புகார் செய்கிறதில்
எதிராளியை விட நீங்கள் முன்னுக்கு போய் நிற்கணும். நீங்கள் தான் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஒருவேளை உங்களை ஒருத்தன் அடிச்சு விட்டான்னு வச்சுங்க, இல்லை நீங்கள் அவனை ரணகாயம் அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் போய் என்னையும் அடிச்சு விட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். யார் முதலில் வந்து காவல் நிலையத்தில் புகார் சொல்கிறார்களோ அவர்கள் தான் எஃப்ஐஆர் போடப்படும். அப்படித்தான் என்ன ஆகும்னா, நீ ஏன் முதல்ல வரல, அப்படி தான் போலீஸில் கேட்பாங்க. இது நடைமுறை, காவல்துறையோட நடைமுறை. இப்போ என்ன நடந்திருக்கு, அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது. ஆனால் உண்மையிலே அந்த நேரத்தில் டீ குடிக்க போயிருக்கிறாரு நீதிபதி மகன். நிச்சயமாக அந்த பொண்ணு வந்து கேர்ள் ஃப்ரெண்டாக தான் இருக்கும், வேறு யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி தர்ஷனுடைய பேர் தான் கெட்ட பேர் ஆகிப்போச்சு. ஏன்னா அவர் ஒரு கிரிமினலுங்கிறது இன்றைக்கி போலீஸ் நிலையத்தில் ஏறிடும். ஏன்னா ஒரு நீதிபதியின் மகனை அடித்து விட்டார்னா அது ஒரு பெரிய கேஸ், சிவியர் கேஸாக தான் இருக்கும். சாதாரணமாக பெயில் வர்றதுக்கே 2-3 நாள் ஆகும். போலீஸ்காரங்க முதல்ல பெயில் கொடுக்கணும். அதாவது நீங்கள் வந்து பெயில் பெட்டிஷன் போட்டிங்கன்னா, அந்த பெயில் பெட்டிஷன் போடும்போது நேராக உள்ளூர் போலீஸ் நிலையத்தில் போய் இவரை பெயில் விடலாமா, வெளிநாட்டு தப்பி ஓடிட மாட்டார், தலைமுறை ஆயிட மாட்டார் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஆமாம் இல்லை அவர் ஜென்யூன் பர்சன் தான், அவருக்கு ஜாமீன் கொடுக்கலான்னு போலீஸ் நிலையத்தில் ஜாமீன் கொடுத்தால்தான் ஒரு மனிதனுக்கு ஜாமீன் கிடைக்கும். நீ சட்ட முறை அப்படி இருக்கிறது, சட்டம் அப்படி இருக்குது. அதனால் நிச்சயமாக ஒரு 2 நாள் வச்சுருந்து தான் விடுவாங்க. அது அவர் பிடிக்கிற வக்கீலை பொறுத்து இருக்குது. எதற்கு சொல்கிறேன்னு சொன்னால், பப்ளிக்கும் நான் சொல்கிறேன், தயவு செய்து ரோட்டில் அடிதடியில் இறங்கிடாதீங்க. இறங்கிட்டீங்கன்னா அது ஆபத்து. எதிராளி வந்து விஐபி செலிபிரிட்டி அப்படின்னு இருந்தான்னு வச்சுங்க, உங்கள் பாடு தண்டாமணி அடித்த மாதிரி ஆகிப்போம். அதுக்காக தயவு செய்து இந்த மாதிரி சின்ன விஷயம், இந்த கார் பார்க்கிங் விஷயம் வந்து ஏற்கனவே ஒரு படம் கூட வந்து விட்டது. பார்க்கிங் என்று ஒரு படமாகவே வந்து விட்டது. அந்த படத்தில் வந்து நம்ம பாஸ்கரும் அந்த ஹீரோவும் ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்பாங்க, அந்யோன்யமாக இருப்பாங்க. இந்த பார்க்கிங் விஷயத்தில் தான் தகராறு வரும் எப்போவுமே. பார்க்கிங் விஷயத்தை கண்டும் காணாமல் விட்டுறணும். சரி தம்பி, கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்துருங்கப்பா. இப்படித்தான் நம்ம, அதாவது காம்ப்ரமைஸாக கன்வின்சிங்காக அமைதியாக பண்ணோம்னா நாம் தப்பித்தோம். இல்லாட்டி நம்ம மாட்டினோம். இது நேயர்களுக்கு ஒரு பாடம். அதேமாதிரி சினிமாக்காரங்களுக்கும் ஒரு பாடம். நீங்கள் மோதணுன்னா பப்ளிக்கில் மோதுங்க. இந்த மாதிரி டிஐஜி பையன், டிஐஜி மோவா, ஜஸ்டிஸ் பையன் அப்படின்னு மாட்டிகிட்டே வச்சிங்க, வீணாக பம்பை விலை கொடுத்து வாங்குற மாதிரி ஆகிப்போம். எனவே தயவு செய்து சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அடிதடிக்கு போகாதீங்க. அதுக்காக பெரிய விஷயத்துக்கு அடிதடி போகணுங்கிறது இல்லை. கைகலப்பு என்பதே நமக்கு தேவையில்லாத விஷயம். ஏன்னா நம்மகிட்ட சட்டம் இருக்குது, போலீஸ் இருக்குது, வக்கீல் இருக்காங்க, நீதிமன்றங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது எதுக்கு நம்ம வந்து வீணாக வந்து சண்டைக்கு போகணும்? போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. போலீஸில் அவங்க கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அப்போ போலீஸ் நிலையத்தில் வச்சு, இல்லை சார் நான் பண்ண தப்பு, நீங்கள் பண்ண தப்பு, அப்படி பண்ணாதீங்க, இனிமேல் அமைதியாக போங்க, அது வேறு விஷயம். நீங்களாக சட்டத்தை கையில் எடுக்கவும் கூடாது. இதுதான் உண்மை. ஜே நகர் போலீஸார் தர்ஷனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னால் தான் தர்ஷன் தன்னுடைய மன நிம்மதிக்காக கேரளாவில் உள்ள பகவதி அம்மன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தார். அந்த பகவதி அம்மன் தரிசனம் பெற்ற பிறகும் தர்ஷன் முரட்டுத்தனமாக இருந்திருக்கிறது கஷ்டம்தான். என்ன செய்கிறது?